warahmatullahi wabarakatuh, Ustaz. Waalaikumsalam. Nanti kayak screen. Assalamualaikum warahmatullahi wabarakatuh, Ustaz. ம் இஸ்லாம் சவுண்ட் கேட்குறியா? இப்ப கேக்குது, Ustaz. வந்து கேட்க ஸ்க்ரீன். வந்துச்சு, Ustaz. கடைசி என்ன சட்டம் பார்த்து கொண்டிருக்கீங்க? சுக்குன் பற்ற நூன், Ustaz. ம் ஹோம்ஒர்க் தந்த அப்படியா? சுக்குன் செய்யப்பட்ட நூன்ல எது? அஹ், இல்ஹார், Ustaz. இலஹார்னா என்ன? வெளிப்படுத்தல். வெளிப்படுத்தல் உடைய எழுத்துக்கள் எத்தனை? சுக்குன் பற்ற மீமா, சுக்குன் பற்ற நூனா? ஆ இலஹாருடைய எழுத்துக்கள் ரெண்டு அப்படியா? இல்ல, Ustaz. சுக்குன் பற்ற மீன்ல ஒன்னு இல்ஹார் இருக்கு, சுக்குன் பற்ற நூன்ல இல்ஹார் இருக்கு. சுக்குன் செய்யப்பட்ட நூன் மட்டும்தானா? வேற ஒன்றும் இல்லையா அதுல? சுக்குன் இல்ஹார் செய்யப்பட்ட இருக்கு, இஹ்ஃபா இருக்கு, இத்காம் இருக்கு. நான் கேட்டது சுக்குன் செய்யப்பட்ட நூனுடைய சட்டங்கள் தானே பாக்குறீங்க? அப்படியா வாக்கு அப்படியா தலைப்பு? எனக்கு Ustaz. சுக்குன் செய்யப்பட்ட நூனினுடைய சட்டங்கள் தலைப்பு அப்படியாகி இப்ப நீங்க படிக்கிற தலைப்பு சுக்கூன் செய்யப்பட்ட நூனுடைய சட்டங்கள் அப்படியா தலைப்புன்னு கேக்குற? நீங்க விடைய காணும். சுக்குன் செய்யப்பட்ட நூனோட தொடர்பான, Ustaz. நூனோட தொடர்பான சட்டங்கள் அப்படியா? சுக்கூன் செய்யப்பட்ட நூனோட தொடர்பான சட்டங்கள் அப்படியா தலைப்பு படிக்கிறோம்? கடைசி தலைப்பு கடைசி கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டீங்க அப்படியா? கேட்டேன், Ustaz. தலைப்பு நான் அப்படி சொல்லி தந்திக்கிறேன் அப்படித்தானே? சுக்கூன் செய்யப்பட்ட நூனோட தொடர்பான சட்டங்கள் என்று தலைப்பு சொல்லி தந்திக்கிறேன் அப்படியா? ஆமா, Ustaz. ஆ ஆமா, மாட்டிக்கொண்டீங்க Ustaz. பிழை. நீங்கள் சொன்ன விடை பிழை. என்ன செய்யறது? தலைப்பு என்ன தெரியுமா? சொல்லி தரவா இப்ப? கடைசியா படிச்ச தலைப்பு சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்மீனோடு தொடர்பான சட்டங்கள். இதான் தலைப்பு. சரியா சொன்னது பிழையா சரியா? சரி. ஆ, Assalamualaikum warahmatullahi wabarakatuh.
என்ன ஓடுறீங்க வாரீங்க போறீங்க சலாம் சொல்றீங்க, என்ன பிரச்சனை அப்துல்லா? மழை பெய்யுது உஸ்தாத். இங்கேயும் மழை தான். இன்டர்நெட் கனெக்ஷன் தப்பு. தப்பாகிதா? இன்டர்நெட் கனெக்ஷன் தப்பாகி அது நீங்க இன்டர்நெட் கனெக்ஷன் தப்பாகிக்கிறீங்களா? நீங்க தப்பாகிறீங்களா இன்டர்நெட் கனெக்ஷன் தப்பாகிதா? இன்டர்நெட் கனெக்ஷன் தப்பா இருக்கு. ம். பக்கத்துல அக்கா நிக்கிறேன் அப்படிதானே? ஆமா உஸ்தாத். அதான் 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 கஷ்டமாகி, அதான் தப்பாகி. வாய்ஸ் கேக்குதா உஸ்தாத்? எஸ். விட தான் வரல. நான் கடைசி என்ன கேள்வி கேட்டேன், நான் ஆன்சர் பண்ணேன். என்ன விளங்கிச்சு உனக்கு? சுக்குன் செய்யப்பட்ட நூனோடுது அல்லது தண்ணீர் தொடர்பான சட்டங்கள் உஸ்தாத். என்ன சிரிப்பு தான் வருது? அ- அக்கா உஸ்தாத். அக்கா சிரிச்சா நீங்க சிரிச்சா? யார் யார் சிரிச்சை? அக்கா தான் உஸ்தாத். அக்கா நினைச்சது. ஆமா உஸ்தாத். உஸ்தாத் பெரிய பிரச்சனை தான். இப்படி கிளாஸ் எப்படி நீங்க சிரிச்சீங்களா? தன்வீன் என்றால் என்ன? சொல்லுங்க பாபு. ஃபத்ஹத்தைன் கஸ்ரத்தைன் கம்மத்தைன் உஸ்தாத். வெரி குட். அப்ப தலைப்பு திருப்பி சொல்லுங்க பாபு. சுக்கூனோட தொடர்பான சட்டங்கள் வேலை. அல்லது அப்படி அல்லது தன் அல்லது அல்லதெல்லாம் இல்ல அங்க. அல்லது கொல்லதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அங்க. சரியா சொல்லணும். சுக்கூன் செய்யப்பட்ட நூன், சுக்கூனோட தொடர்பான சட்டங்களை நீ சட்டம் படிக்கிறா. நல்ல விஷயமே தான். இல்ல. சுக்கூன் செய்யப்பட்ட சுக்கூன் செய்யப்பட்ட நூனோடு அல்லது தன்வீனோடு தொடர்பான சட்டங்கள். ம், என்ன சட்டம் படிச்சுக்கிறீங்க அதுல? சுக்கூன் செய்யப்பட்ட நூனோடு அல்லது தன்வீனோடு தொடர்பான சட்டங்கள் உஸ்தாத். முதல்ல சட்டம் என்ன? என்னது உஸ்தாத்? அதுல முதல்ல தலைப்பு என்ன படிச்சது? நான் தப்பா சொன்னேனே அதான். என்ன முதல்ல தலைப்பு என்ன தெரியா? நீ தப்பா சொன்னோ சரியா சொன்னோ தெரியா? முதல்ல என்ன தலைப்பு? இல்ஹார் உஸ்தாத். வெரி குட். இல்ஹார். இல்ஹாருடைய எழுத்துக்கள் ரெண்டு அப்படியா? இல்ல உஸ்தாத். ம், ஒன்னு உஸ்தாத். ஒன்று. வெரி குட். எது? ம், நூன். இல்ல பாவா. அஹ், ஆமா. அஹ், ரெண்டு இல்ல உஸ்தாத். சுக்குன் செய்யப்பட்ட மீம் இல்லனா பா, அது தவிர எல்லா லெட்டரும் உஸ்தாத். ஆ அதெல்லாம் இல்ஹாருடைய எழுத்துக்கள். சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீல் அப்படியா? இப்பதான் விளங்கு. உங்க தாத்தா அவங்களோட அக்கா அவங்கள என்ன செஞ்சு வச்சு விளங்குது இப்ப. உங்களோட அக்கா அவங்கள என்ன செஞ்சு வச்சுக்கிறான்னு நல்லா விளங்குது இப்ப. என்னது உஸ்தாத்? விட பேலேன். போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்கலையே. கேட்டேன் உஸ்தாத். விட சொல்லணுமே. சுக்கூன் செய்யப்பட்ட நூன் தன்மீன்ல முதலாவது படிச்ச சட்டம் என்ன? இல்ஹார். அந்த இல்ஹார் எத்தனை எழுத்துக்கள்னு கேட்டா 26 எழுத்துண்டா. சரியா? தப்பு உஸ்தாத். ம். தப்பு உஸ்தாத். இப்ப நான் என்ன செய்யறேன் எனக்கு தெரியாது.
சாச்சா என்ன சுக்கூன் செய்யப்பட்ட நூன் கேக்குறீங்களா மீம் கேக்குறீங்களா உஸ்தாத்? நாங்க படிக்கிறோம் என்ன சுக்குன் செய்யப்பட்ட பாவா நான் என்ன நூன் படிக்கிறேன் உஸ்தாத் ஆ? நூன். நான் படிக்கிறது தான் கேட்டேன் சுக்கூன் செய்யப்பட்ட நூனு இல்லனா தன்வின் எழுத்துக்கள் உஸ்தாத். விலங்கல்ல சுக்குன் செய்யப்பட்ட நூனால தன்மீன் எழுத்துக்கள் ஃபத்ஹத்தைன் கெஸ்ரத்தைன் லம்மத்தைன் உஸ்தாத். நான் கேட்ட கேள்வி என்ன சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீன்ல முதலாவது படிச்ச சட்டம் என்ன தெரியாது நான் ஒன்றும் படிக்கல அப்படியா இல்ஹார் இல்ஹார் இல்ஹார். ஆ அந்த இலுஹாருக்கு எத்தனை எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்கள் உஸ்தாத். ம். அந்த ஆறை எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ற ரெண்டு வகையாக உஸ்தாத். படி எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ற ரெண்டு வகை உஸ்தாத். என்ன ரெண்டு வகை அதெல்லாம் தெரியாது தெரியும் உஸ்தாத். அவ சொல்லணுமே நீங்க சிரிச்சு சிரிச்சு இந்த டைம் போறேன் நான் கேள்வி கேட்ட உடனே நீங்க சொல்லலண்டா உங்களுக்கு விட தெரியாதுன்னு அர்த்தம் நீங்க உங்களோட தாத்தாட்ட கேட்டு தான் சொல்லீங்கன்னு அர்த்தம் நீ கேட்காட்டியும் சரி முதல் வகை வந்து ம். மூச்சு காற்றுடன் தொடர்பான சட்டங்கள் உஸ்தாத். அப்படின்னா என்ன அது எப்படி மூச்சு காத்து காத்து எழுத்துக்கள் உஸ்தாத். விலங்கல்ல அது எப்படி காத்து எழுத்துக்கள்ல விலங்கல்ல ஹ, ஹா, ஹ. இதுலலாம் காத்து வர மாதிரி இருக்கலாம். விலங்கல்ல விலங்கல்ல ஹ, ஹா, ஹ. என்ன வீட்ல ஓவரா காத்தடிக்குதோ அப்படியா அதான் காத்து எழுத்துக்கள் அப்படியா இல்ல உஸ்தாத். ம் அப்ப சொல்லுங்க என்ன காத்து எழுத்துக்கள்டா அதான் உஸ்தாத். ஹ, ஹா, ஹ. அதான்டா என்னது நான் எழுத்துக்களை கேட்டேன் என்ன தெரியும் எழுத்துக்கள் நான் கேட்கிறேன்னா எழுத்துக்கள் ஆ உஸ்தாத். ஹ, ஹா, ஹ. இதுலலாம் மூச்சு காற்றுடன் எழுத்துக்கள் உஸ்தாத். ம் ஹ, ஹா, ஹ. இதுதான் மூச்சு காற்றுடன் எழுத்துக்கள் உஸ்தாத். திருப்பி சொல்லுங்க ஹ, ஹா, ஹ. இது மூணும் மூச்சு காற்றுடன் தொடர்பான எழுத்துக்கள் உஸ்தாத். அதான் என்ன மூச்சு காத்துன்னு கேட்கிறேன் நான் வீட்டுல அடிக்கிற காத்து புயல் புயல் அடிக்கிற காத்தா மழை வந்தா வீசுற காசா என்ன காத்து அது மூச்சு காத்துனா வாயிலிருந்து வர காத்து உஸ்தாத். ஆ ஹ, ஹா, ஹ. ம்
அடுத்தது. அடுத்து வந்து ம். ம், டைம் பாஸ் என்ன சொல்லிக்கணும். டைம் இஸ் பாஸ் அடுத்ததுன்னு கேட்டா விட வரணும். அங்க தாத்தா கூப்பிட்டு அக்கா கூப்பிட்டு வந்து செல்லுங்கோ, எழுதி காட்டுங்கோ, தூக்கி காட்டுங்கோன்னு சொல்லி போகிற சொல்லப்படாது. இல்ல நீங்க இல்லைண்டாலும் ஓண்டாலும் சத்தத்துடன் தொடர்பான சட்டங்கள் எழுத்துக்கள் டைம் போதுமா? இல்ல இன்னும் தேவை அப்படியா? என்னது sister? டைம் போதா இன்னும் தேவையான கேட்ட. இல்ல sister. கேள்வி கேட்டதோட விட வரணும். ஓகே sister. உஸ்தாத் அடுத்த கிளாஸ்ல நிறைய கேள்வி கேட்போமா, கேள்வியோட ஸ்டார்ட் பண்ணுமா. தடுமாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மிகுது, குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மிகுது. ரெக்கார்டை கேட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு தாத்தா பக்கத்தில் வைக்காம கேள்வி கேட்டா அடுத்த செகண்ட் விடைய செல்லத்துக்கு இப்படி ஆயிட்டு வரணும். விளங்குதா அப்துல்? ஓகே தாத்தா கேம் சொல்லி விளங்குது.